புதுச்சேரி மாசிமக திருவிழா வைத்திகுப்பம் கடற்கரையில் 14/3/2025 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களோடு சேர்ந்து சாமி தரிசனம் செய்தார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமிநாராயணன் அவர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் அவர்கள் மற்றும் மாசிமக விழா ஏற்பாட்டாளர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். பல்வேறு ஊர் கோயில்களில் இருந்து உற்சவ சிலைகள் வைத்திகுப்பம் கடற்கரைக்கு வந்திருந்தன. ஏராளமான பொதுமக்கள் மாசிமக திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் கண்டுகளித்து கொண்டிருப்பது புதுச்சேரி வைத்திகுப்பத்தில் மாசிமக பெருவிழா. இந்த மாசிமக விழா ஒரு சமூக விழா, பண்பாட்டு விழா, மரபினை போற்றக்கூடிய விழா என்று சொல்லலாம். இதை ஊர் திருவிழா, கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழா. இது எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடக்கூடிய இந்த விழா மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறது. இந்த விழா கொண்டாடும் போது ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி கொண்டும் நல்ல எண்ணங்களோடு கலந்து பேசவும் ஒற்றுமை எண்ணம் ஓங்கக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இந்த மாசி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஏராளமான கோயில்களிலிருந்து எழுந்தருளிய சுவாமிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது. மாசி மக விழா இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாகும். மக நட்சத்திர நாளில் பல ஊர்களிலும் கோயில்களிலும் உள்ள உற்சவர்கள் எழுந்தருளி தீர்த்தமாடும் பெருவிழாவாகும். பக்தர்கள், பொதுமக்கள் புண்ணியத்திற்காக, பாவத்தை நீக்குவதற்காக ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடுவார்கள். இப்பொழுது கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கடலிலே பக்தர்கள் நீராடுவதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாள், முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நாள். இதை பித்ரு பூஜை என்று சொல்லுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களை வழிபடவும் சிறந்த நன்னாள் இந்த மாசிமக நன்னாள் தான். இப்பொழுது புதுச்சேரி வைத்திகுப்பம் கடற்கரையில் எழுந்தருளியுள்ள உற்சவ மூர்த்திகளை இப்பொழுது நாம் கண்ணார கண்டு தரிசிக்க இருக்கிறோம். முதலில் புதுச்சேரி தொண்டமாநத்தம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள அருள்மிகு பச்சைமுத்து மாரியம்மன், சப்பர வாகனத்தில் எழுந்தருளியுள்ள தீவனூர் லட்சுமி நாராயண பெருமாள், முத்தியால்பேட்டை தெபேசான்பேட்டை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ருக்குமணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி, செஞ்சி சிங்கவரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், குருசிக்குப்பம் ஸ்ரீ முத்துமாரியம்மன், வைத்திக்குப்பம் ஸ்ரீ முத்தாலம்மன்,
புதுச்சேரி காமராஜ சாலை நேரு நகர் அருள்மிகு ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், பெரிய காலாப்பட்டு பாலமுருகன், வளந்தரும் அத்தி துர்க்கை, நலந்தரும் நர்மதீஸ்வரர். நர்மதீஸ்வரருக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற காட்சியோடு நாம் தரிசனம் செய்யலாம். வைத்திக்குப்பம் அருட்குரு அக்கா சுவாமிகள், புதுச்சேரி SV பட்டேல் சாலை அருள்மிகு பெரியபாளையத்தம்மன், ஆம்பூர் சாலை ஓம் சீரடி அற்புத சாய்பாபா, அரவிந்தர் வீதியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன், முத்தியால்பேட்டை ரங்கவிலாஸ் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன், சோலை நகர் சோலை விநாயகர் ஆலயம், காமராஜர் சாலை பாலாஜி தேட்டர் எதிரிலுள்ள அருள்மிகு புத்துமாரியம்மன், வாழைக்குளம் ஸ்ரீ குழந்தை பிள்ளையார், கூட்டேரிப்பட்டு வட திருவரங்கம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள், திருச்சிற்றம்பலம் வெள்ளை குதிரை வாகனத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை, ஸ்ரீ வராகி, இரும்பை அருள்மிகு மதுசுந்தர நாயகி சமேத ஸ்ரீ மாகாளேஸ்வரர், புதுவை பெத்துச்சேட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி, குமரகுரு பள்ளம் ஸ்ரீ மகா கால பைரவர், முத்தியால்பேட்டை முத்தையா முதலியார் வீதி ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ரெயின்போ நகர் ஸ்ரீ சோலைவாழியம்மன், புதுச்சேரி குமரகுரு பள்ளம் ஸ்ரீ வேப்பம்பூ மாரியம்மன், திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் ஸ்ரீ அலர்மேல்மங்கை சமேத சீனிவாச பெருமாள், காந்தி வீதி அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர், வெள்ளாழ வீதி அருள்மிகு நந்திகேஸ்வரர், முத்தையா முதலியார்பேட்டை அருள்மிகு ஜெயங்கொண்ட விநாயகர், லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி, முத்தியால்பேட்டை அருள்மிகு ஆதி விநாயகர், வீரபத்திரர், சௌடாம்பிகை அம்மன், பட்டானூர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், கவிக்குயில் நகர் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சமேத ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கன், ராயப்புதுப்பாக்கம் அருள்தரும் அழகம்மை உடனமர் அருள்மிகு அரசனேஸ்வரர், பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன்,
உருளையன்பேட்டை அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன், முத்தையா முதலியார்பேட்டை ஸ்ரீ முத்தையா சுவாமி, பிரம்மதேசம் ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர், உருளையன்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ உலகநாயகி அம்மன், புதுச்சேரி காலஞானி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமிகள், புதுச்சேரி சாரம் சஞ்சய்காந்தி நகரிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, கம்பன் நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொட்டுப்பாளையம் ஸ்ரீ நாகாத்தம்மன், புதுச்சேரி பாரதி வீதி நெல்லுமண்டி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி, புதுச்சேரி காந்திநகர் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கமல சாயிபாபா, புதுவை ரெயின்போ நகர் ஸ்ரீ சுமூக விநாயகர், பாரதி வீதி காசுக்கடை அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், பாக்குமுடையான்பேட்டை ஸ்ரீ முத்துவாழி மாரியம்மன், கருவடிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன், நின்ற கோலத்தில் உப்புவேலூர் கருப்பசுவாமி, உருளையன்பேட்டை ஸ்ரீ சங்கோதி அம்மன், ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ கல்கி திருக்கோயில், குயவர்பாளையம் செல்லபெருமாள் வீதி ஸ்ரீ புட்டளாயம்மன், சின்ன கோட்டக்குப்பம் வேத பாடசாலை வீதி சிம்மவாகனம் வராகி ஸ்ரீ ஆலடி அம்மன், அருள்மிகு ஆதிபராசக்தி அருள்வாக்கு சித்தர் பீடம், புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரிலுள்ள ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை, முத்தியால்பேட்டை காந்தி வீதியிலுள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமர், லாஸ்பேட்டை ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன், புதுவை ரெயின்போ நகர் அருள்மிகு தும்பூர் நாகாத்தம்மன், புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சந்துமுத்து மாரியம்மன், இதுவரை புதுச்சேரி கடற்கரையில் எழுந்தருளிய ஏராளமான சுவாமிகளை ஒரே இடத்தில் நாம் கண்டு வணங்கினோம். பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கடும் வெயிலின் வெப்பத்தினை கூட பொருட்படுத்தாமல் கடலில் நீராடி மெய்யன்போடு வணங்கியதையும் பார்க்க முடிகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பக்தர்கள் இறையருள் பெற்று மகிழ்ச்சியோடும் இன்பமுடனும் இல்லம் திரும்புகின்றனர். உங்களோடு இதுவரை நான் முனைவர் மயிலம்வேல் கார்த்திகேயன்.